வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ சம்மர் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பாம்புகள் நுழைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இக்கட்டாக இருக்கிற பொருளெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக எடுத்து வைங்க. அப்படி மீறி வந்துச்சுன்னா 101க்கு கால் பண்ணுங்கள். உடனே ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ளே வந்து பாம்பை பிடிச்சிருவாங்க. அப்படி தான் அங்கே வந்து பாம்பு பிடிக்கிறாங்க பாருங்கள். பொதுவாக நம்ம பார்த்தோன்னா இரவில் அதிக குளிரும் பகலில் அதிக வெயிலும் அடிக்கிறதுனால அந்த வேக்காடு தாங்க முடியாமல் பாம்புங்க வந்து குளிர்ச்சியான இடத்த வந்து தேடி வரும். தேடி வந்து பல இக்கட்டுகளான ஒரு பகுதிகளில் வந்து தூந்துக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்காங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி பாம்புங்க வந்து தூராது. அதனால் எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்க. நம்ம ஆஃபீஸுக்கு போயிட்டு வரவங்களா இருந்தால் இந்த ஷூ அப்புறம் வந்து வண்டி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து தூந்துக்கும் பாம்பு. எப்பயுமே கொஞ்சம் உஷாராக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படி பாம்பு வந்துருச்சுன்னா உடனே வந்து நீங்கள் உங்கள் அருகாமையில் உள்ள ஃபயர் சர்வீஸுக்கு வந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா உடனே அடுத்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லோரும் கொஞ்சம் உஷாராக இருங்க. இது பார்த்திங்கன்னா கோபுரா நாகப்பாம்பு, நல்ல பாம்பு வந்து கோதுமை நாகம்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய பாம்பு தான். அதனால் கொஞ்சம் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. உங்கள் பகுதியில் இது மாதிரி பாம்புகளை பார்த்தீங்கன்னா உடனே 101க்கு கால் பண்ணுங்கள். நன்றி. தேவரசம்பட்டி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டு. இன்னும் பெரிய பையன் இது அந்த போசா பையெல்லாம் இல்லைங்களா?